Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Photoshop உடைய 3 best free alternatives பற்றி பார்க்கலாம். And Photoshop one of the best photo editing tool இருக்கு and ரொம்பவும் எக்ஸ்பென்சிவும் கூட. அதனால எல்லாராலையும் Photoshop பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் காட்டுற 3 best free alternatives நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி Photoshopல கிரியேட் பண்ணுற மாதிரியான மேக்ஸிமம் எஃபெக்ட்ஸை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக Photopea என்ற ஆன்லைன் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சிஸ்டமில் சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் ரொம்பவே லோயர் எண்ட் பிசி வச்சுருந்தா Photoshop மாதிரியான சாஃப்ட்வேரை உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அண்ட் லோயர் எண்ட் பிசி வச்சிருக்கிற யூசர்ஸ்க்கு இந்த ஆன்லைன் Photopea சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை ஆன்லைன்லேயே எடிட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்டில் ஸ்டார்ட் யூசிங் Photopea என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி Photopea உடைய ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீன் நியூ ப்ராஜெக்ட் ஆர் ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த Photopea உடைய இன்டர்ஃபேஸும் Photoshop உடைய இன்டர்ஃபேஸ் மாதிரியே இருக்கு. ஸோ இங்கே உங்களுடைய இமேஜை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அன்லிமிட்டடாக ஆன்லைனில் நீங்கள் எடிட் பண்ணலாம். தென் நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோஸை எக்ஸ்போர்ட் ஆஸ் என்ற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் உங்களுடைய பிசியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Photopea.com நீங்கள் உங்களுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணாமலேயே ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டாவதாக கிம்ப்ன்ற ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஷாப்பை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பெஷலாக கிம்ப் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஹை குவாலிட்டி இமேஜஸை நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரையும் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிம்புடைய அஃபிஷியல் பேஜில் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிம்ப் சாஃப்ட்வேரை நீங்கள் BitTorrent த்ரூவும் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் டைரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியும் உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் GIMP on Microsoft Store என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்தும் GIMP சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேராக இருக்கிறதால உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தென் தேர்ட் சாஃப்ட்வேராக கிரீட்டான்ற ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேரும் GIMP மாதிரியே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோ எடிட்டிங் டூலாக இருக்குது. அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணியும் உங்களுடைய இமேஜை ஹை குவாலிட்டி அண்ட் கிராஃபிக் டிசைன் பண்ணலாம். GIMP அண்ட் கிரீட்டா சாஃப்ட்வேர் ரெண்டுமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால நீங்கள் லைஃப் டைம் எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிரீட்டா சாஃப்ட்வேரையும் நீங்கள் உங்களுடைய பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டாலர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணியும் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் இல்லைனா விண்டோஸ் போர்ட்டபிள்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி WinRAR ஃபைலாக டவுன்லோட் பண்ணுற WinRAR ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணாமலேயே டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின பெஸ்ட் 3 ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸுமே உங்களுடைய லோயர் எண்ட் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் காட்டின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.